அரக்கோணம் திமுக மத்திய ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் பொறுப்பிலிருந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான தெய்வச்செயல் என்பவர் நீக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். இந்த விவகாரத்துடைய முழு பின்னணி என்ன? தற்பொழுது திமுக தரப்பிலிருந்து எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையின் முழு சாராம்சம் என்ன? வணக்கம். அரக்கோணத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகி தெய்வச்செயல் மீது கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் புகார் தெரிவித்த நிலையில இப்ப தெய்வச்செயல் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை திமுக இளைஞரணி செயலாளர் வெளியிட்டிருக்காரு. அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில திமுகவின் இளைஞரணி மத்திய ஒன்றிய துணை அமைப்பாளராக இருக்கக்கூடியவர் தான் தெய்வச்செயல். இந்த தெய்வச்செயல் மீது கல்லூரி மாணவர் ஒருவர் சமீபத்துல சென்னை டிஜிபி அலுவலகத்துல புகார் ஒன்றை கொடுத்திருந்தாரு. அந்த புகார் மனுவுல செயல் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்து வருவதாகவும் பலருடன் பாலியலில் ஈடுபடுமாறு கட்டாயப்படுத்துவதாகவும் ஒரு புகார் ஒன்றை கல்லூரி மாணவி சொல்லியிருந்தார். கல்லூரி மாணவி செய்தியாளர்களுக்கு கொடுத்த பேட்டி அப்படிங்கிறது பல்வேறு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. இந்த சூழல்ல தான் திமுக இளைஞரணி செயலாளர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கையில ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த திமுகவின் அரக்கோணம் மத்திய ஒன்றிய துணை அமைப்பாளர் தெய்வச்செயல் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாகவும் அவருக்கு பதிலாக கவியரசு அந்த பதவியில் நியமிக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இப்படியாக பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான திமுக நிர்வாகி தெய்வச்செயல் திமுகவில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.